சுப்மன் கில் மூலம் இந்தியாவின் 19 ஆண்டுகால அரிய கேப்டன்ஷிப் சாதனை முடிவுக்கு வந்தது. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் 19 ஆண்டுகால அரிய கேப்டன்ஷிப் சாதனை முடிவுக்கு வந்துள்ளது. இந்திய அணி அடுத்த மாதத்தில் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி இருக்கிறது. இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து விராட் கோலி, கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற முக்கிய வீரர்கள் ஓய்வு பெற்றதால் இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு பற்றி எதிர்பார்ப்பு எகிறுகிறது. குறிப்பாக யார் புதிய கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் இத்தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. 18 பேர் கொண்ட அணியை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் நேற்று அறிவித்தார். அதன்படி புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணியை வழிநடத்தும் இளம் கேப்டன் என்ற பெருமையை 25 வயதாகும் கில் பெற்றுள்ளார். கில் ஏற்கனவே ஒருநாள் அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். சுப்மன் கில் டெஸ்ட் அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் இந்திய கிரிக்கெட்டில் புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கிறது. இதேபோல 2006ஆம் ஆண்டு முதல் இந்திய அணியில் தொடர்ந்து கொண்டிருந்த 19 ஆண்டுகால கேப்டன்ஷிப் சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட், ஒருநாள், T20 என 3 வடிவங்களிலும் இந்தியாவுக்கு வெவ்வேறு கேப்டன்கள் இருந்ததில்லை. ஆனால் அந்த பெருமை இப்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக இந்தியா 3 வடிவங்களிலும் 3 வெவ்வேறு கேப்டன்களை தற்போது பெற்றிருக்கிறது. சுப்மன் கில் டெஸ்ட் கேப்டனாகவும், ரோஹித் சர்மா ஒருநாள் அணியின் கேப்டனாகவும், 34 வயதாகும் சூரியகுமார் யாதவ் T20 அணியின் கேப்டனாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்தியாவுக்கு வெள்ளைப்பந்து மற்றும் சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் வெவ்வேறு கேப்டன்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் 3 வெவ்வேறு கேப்டன்கள் இருந்ததில்லை. 2024ஆம் ஆண்டில் இந்திய ஒருநாள் அணியின் துணை கேப்டனாக சுப்மன் கில் பொறுப்பேற்றார். மேலும் 2027ஆம் ஆண்டில் உலகக்கோப்பைக்கு பிறகு ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக சுப்மன் கில் ஒருநாள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று தெரிகிறது. T20 வடிவத்தை பொறுத்தவரை 2026 T20 உலகக்கோப்பை அல்லது 2028 T20 உலகக்கோப்பைக்கு பிறகு சுப்மன் கில் T20 அணியின் கேப்டனாக பொறுப்பேற்க முடியும்.